ஆலயத்தில் முன்பதாக இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஆலயத்தில் முன்பதாக வரும் 10 கோடி அன்பர்களுக்கு வழிவிட்டு உங்களுடைய பக்தி பரவசமானதை கொஞ்சம் ஆனாலும் கொஞ்சம் அமர்ந்திருந்து விழாவினை கண்டுகளிக்குமாறு உங்களை விழா கொண்டு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பெண்மணிமார்கள் என்று ஆறுமங்கலம் போனதினால் ஆறுமங்கலத்து ஐகோர்ட்டு மகாராஜா என்றும் ஐகோர்ட்டில் போய் சாட்சி சொன்னதினால் ஐகோர்ட்டு மகாராஜா என்றும் அங்கு ஒரு நிலையை வாங்கி என் மாயாண்டி அடுத்த ஆளை எங்கே வருகிறார் எங்கே வருகிறார் எல்லா நாடும் சுற்றி பார்த்தாச்சு. சரிதான். இனி தென்னாடு போக வேண்டும், தேசம் சுற்றி பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால என் மாயாண்டி சுடலை எந்த நாட்டை நாடி வருகிறான் அல்லவா? அந்த கொட்டார கரையேற்றி இப்படி வரும் வேளையிலே 4 சுத்து கோட்டை போட்டு நடுவுங்க சேர கோபுரம் பொன்னால் கொடிமரமும் தங்கத்தில் 7 சுத்து கோட்டை போட்டால் எழுந்தேற மண்டபத்தில் என் கட்சி பகவதியால் ஆண்டு வரக்கூடிய வேளையிலே இவளுக்கு சித்திரை மாதத்திலே சிறந்த பௌர்ணமி திரியதிலே தேரோட்டம் நடத்த வேணும், திருவிழா நடத்த வேண்டும் என்று பட்டமார்கள் நம்புருடி கணக்கர் அனைவேரோ ஒன்று கூடி அம்மை சர்வதியாருக்கு தேரோட்டம் திருவிழாவா காணுமுடனே நடக்க வேண்டும், நடக்க வேண்டும், நடக்க வேண்டும். கொட்டார கருவிலே கண்ணி பகவதியால் வாசலிலே கொடிமரம் வலுதாய் இருப்பதினால் கொடிமரம் மட்டும் வேண்டும் என்று சொல்லி என்று தானத்தார் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கே வருகிறார்? அந்த 7 மடங்காவதிலே நாமல் கொடிமரம் வெட்ட வேண்டும் என்று சொல்லி 7 மடங்காவதற்கு வருகிறாள். கொடிமரங்கள் வெட்டுகிறார்.
வெட்டுகிறான் அல்லவா? தேக்கு சந்தன மரத்தை கண்டால் தேக்கு சந்தன மரத்திலே கொழுவாக அமர்ந்திருக்கிறான். தேக்கு சந்தன மரமதிலே என் மாயன் சொல்லை ஆண்டவன் கொழுவானது இருக்கிறான். அன்று சொலிமுத்தின் காவலிலே என் தாயான பேச்சியானவன் ஒரு வட்ட பாறையிலே அமர்ந்தால் பேச்சு பாறை என்று நாமம். சத்ராஜ முந்திரவன் வந்தான். படித்துறையிலே அமர்ந்தால் முன்னந்துறை என்ற பேர் நாமம். மாயன் சொல்லை ஆண்டவன் பார்க்கிறான். வெடிக்க வேணும், அதின கோபுரங்கள் வாங்க வேண்டும் அல்லவா? அதனாலே கொட்டார கரையிலே கொடிமரத்து பின்னாலே வருகிறானே மாயாண்டி சுடலை வருகிறானே. இந்த காலாத்தி மடம் கண்ணகிரிலே அமர்ந்திருக்கிறானே என் சித்தாச்சான் கரை தெய்வம், என் பேசும் தெய்வமாக இருக்கிறானே என் மாயன் சுடலை ஆண்டவன். இந்த மாயாண்டி சுடலை எப்படி வருகிறான் அல்லவா? எப்படி சிறு குழந்தை போவானே, குழந்தை போவானே, பகவதி அல்வாசனுக்கு கொடிமரத்து பின்னாலே மாயாண்டி சுடலையா பகவதி அல்வாசனுக்கு ஓட்டம் நடத்தும் வேளை, திருவிழா நடத்தும் வேளை, திருவிழா உழைப்புகிறார், திருவிழாவை உழைப்புகிறார் மாயாண்டி சுடலையே திருவிழாவை உழைப்புகிறார் மாயாண்டி சுடலையா. தந்தை பகவதியால் வாசலிலே வந்து தேரோட்ட உழப்புகிறான், திருவிழாவை உழப்புகிறான் உழப்பு வேலையிலே அத்துசிதி சாமத்திலே தந்தை பகவதியால் வாசலிலே காப்பலா மலர்களை நடைபெறத்தி திண்டு தலகாணி எல்லாம் நடைபெற்று கட்டி பகவதியாலை அவர்த்து அப்படியே கட்டையர் உறங்கு வேலை உறங்குகின்ற வேலை தண்ணிலே அப்போது இந்த மாயாண்டி சுடலையான வங்கி எப்படி வருகிறார்? அடைத்திருக்கும் அடகரவை தட்டுகிறான் அல்லவா? மாயாண்டி சுடலை அவன் அடைத்து மாயாண்டி தட்டுகிறான் அடைத்து அடகரவை தானே எங்கே தட்டு வேலையிலே தன்னை பகவதியால் கண்விழித்து பார்க்கிறான். அத்தசதி சாமத்திலே யாரெல்லாம் நம்மளுடைய வாசலை தட்டுகிறார் யாரு என்று கட்டி பகவதியால் எப்படி வருகிறாள் அல்லவா? அன்னம் போல் நடை நடந்து ஆச்சாரமா வந்தவள் இவன் அத்தசதி சாமத்திலே வரக்கூடிய வேளையிலே கட்டி பகவதியால் எப்படி வருகிறாள் அல்லவா? ஒரு சிங்கமோடே சிரிக்கொண்டே ஒரு சிங்கமோடே சிரிக்கொண்டே சிரிக்கொண்டே கட்டி பகவதியா சிரிக்கொண்டே குழந்தை போனே
சின்னஞ்சிறு குழந்தையாக என் மாயா அண்டி சுடலை நிற்கும் வேளையிலே கண்ணி பகவதியால் கல்விழித்து பேசுகிறாள் அல்லவா யாரடவா சிறுமையிலே என்னுடைய வாசல் நாடி எங்கிறே இங்கு வந்தாய் ஊர் மண்ண வேறு மண்ண தாய் பெயரை சொல்லவா தந்தை பெயரை சொல் மகனே மணியே கண்மணியே எனக்கு வாய்த்த பிராணனாகா ஆசி மன்னவா இரவு நல்ல பொழுதிலே ஆய்ந்திருக்கும் மடகதனை தட்டுவது ஏழையா 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 கண்ணி பகவதியால் இந்த மாயாண்டி சுடலை இடத்திலே கேட்கிறார் 5 வயது குழந்தையாக கண்ணி பகவதியால் வாசலிலே அடைத்திருக்கும் அழகவை தட்டு வேளையிலே தட்டு கண்ட வேலை இந்த மாயாண்டி சுடலிடத்திலே கண்ணி பகவதியால் கேட்கிறார் என்ன கேட்கிறார் ஊரும் என்ன பேரும் என்ன ஊரும் என்ன பேரும் என்ன முற்றதோறு ரேகை என்ன ஊரு என்ன பேரும் என்ன ஊரு என்ன பேரும் தாய் பெயரை தந்தை பெயரை வாசலாடி வந்ததென்னே மகனதியான் வாசலாடி மாயாண்டி சுடலை என்று கேட்கும் வேளையிலே மாயாண்டி சுடலை சொல்லுகிறார் ஏன்னா அப்படியே இருக்கட்டும் குறைச்சிடாதீங்க கண்ணி பகவதியால் உமையவளே என்னை பெற்றால் பார்வதியால் பேர் கொடுத்த பரமசிவன் வளர்ப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் உன் வாசல் நாடி என்று கண்ணி பகவதியால் இடத்திலே இந்த மாயாண்டி சுடலை சொல்ல வேளையிலே சொல்லுகின்ற வேளையிலே கண்ணி பகவதியால் சொல்லுகிறான் என் அக்கா பெற்ற திருமகனாடானி என் அக்கா மகளானி பார்வதிக்கு பிள்ளையானால் இந்த கண்ணி பகவதியாளுக்கும் நீ பிள்ளை ஈசனுக்கு மகளையானால் என்னனுக்கு மகதானடா அதனாலே நீ வந்த முகம் போக வேண்டாம் என் வாசலிலே இருமகனே என்று கண்ணி பகவதியால் என் மாயாண்டி சுடலை இடத்திலே சொல்லுகிறார் சொல்லுகின்ற வேலை தண்டிலே மாயாண்டி இடத்திலே எப்படி சொல்லுகிறார் எப்படி உனக்கு 7 நிலையம் தானே ஏம சாம விட்டு தருகிறேன் 6 நிலையம் தான் இனத்த சாம விட்டு தருகிறேன் என்று கண்ணி பகவதியால் சொல்லுகிறேன் மாயாண்டி கேட்கிறார் 7 நிலையம் எங்கே என்று கேட்கவில்லை கேட்கின்ற வேலை தண்டிலே பகவதியால் சொல்லுகிறார் 7 நிலையம் தானே மகனே அது எங்கே தெரியுமா அந்த கொட்டாரே கரையே தீரே கரையே தீரே மலை ஒரு நிலையோ கடற்கரையும் ஒரு நிலையோ 7 மலை ஒரு நிலையோ தலடி ஒரு நிலையோ உனக்கு தேரடியும் ஒரு நிலையோ தேரடியும் ஒரு நிலையோ அந்த தெப்ப கூட மறுநிலையோ தேரடியும் ஒரு நிலையோ மகனே இத்தனைக்கும் மேலாக என்னுடைய வாசலிலே